ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நீங்கள் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்கன்னா, முருங்கைக்கீரை பொரியல் தாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளேயும் செஞ்சிடலாம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கீரையில் குட்டி குட்டியாக பூச்சி இருக்கும், அதெல்லாம் நீக்கிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 4 காய்ந்த மிளகாய் எடுத்து வச்சுக்கலாம். கூடவே கையளவு பச்சரிசி எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். இதில் மிதமான சூட்டில் இந்த அரிசியை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். லைட் ப்ரௌனில் வந்துச்சுன்னா எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது கீரையை பொரிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இது கூட கடுகு உளுந்தை சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதும் இது கூட காய்ந்த மிளகாவை சேர்த்துக்கலாம். காய்ந்த மிளகா நல்லா பொரிஞ்சு வந்ததும் இது கூட கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட முருங்கை இலையை சேர்த்துக்கலாம். அடுப்பை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வதக்கி விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளேயும் இந்த கீரை வெந்து வந்துடும். போடும் போது எப்படி இருந்துச்சு இப்போ பாருங்கள், கொஞ்சம் வதங்கியிருக்கு. இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப போடக்கூடாது சால்ட் இதில். இப்போ பாருங்கள், கீழே உள்ள தண்ணிலாம் வற்றிட்டு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வறுத்துருக்க அரிசியை மிக்சியில் நைஸாக அரைக்காமல் ஒரு குறைன்னு அரைச்சிட்டு இந்த கீரை மேலே தூவி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் சர்வ் பண்ணலாம். பாருங்கள், சுவையான டேஸ்டியான முருங்கைக்கீரை பொரியல் தயாராகிடுச்சு. இதில் ப்ரோட்டீன் அயன்லாம் கலந்த ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சத்தானது. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.